செல்வம் மட்டுமே ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு, மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அதுக்கு எத்தனையோ கதைகள் எல்லாம் கூட இருக்கு. ஒரு முனிவர் வந்து காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரசன் அங்க வேட்டையாட போறாரு. இப்ப அவர் கண்ணு முடிச்சு பார்த்த உடனே, நீங்க எப்படி இந்த காட்டுல தனியா இருக்கீங்க? அருந்தறதுக்கு சுத்தமான அறிவு நீர் இருக்கு, நல்ல அருமையான காற்று, இயற்கை சூழல், எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் சாமி நீங்க என்னுடைய நாட்டுக்கு கொஞ்சம் எழுந்தருளணும். சரின்னு ஒத்துக்கிட்டு கிளம்புறாரு அவர் கூட. அவருக்கு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறாரு அந்த கோயில. எனக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் நான் குதிக்கணும், இன்னும் நாடுகள் எனக்கு சேரணும், இன்னும் நிறைய நாடுகளை நான் வென்றெடுக்கணும். அவரு பிரார்த்தனை முடிச்சு திரும்பி பார்த்தா அந்த மகானை காணல. அவரு தூரமா போயிட்டு இருக்கிறாரு. இல்ல சொல்லாம கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீயே இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்க, இங்க எனக்கு என்ன வேலை? அந்த மாதிரி நம்ம காட்டுல போய் வாழாட்டியும் நம்ம நாட்டுல வாழ்ந்தாலும் அவனுக்கு அவன் பெரிய வீடு கட்டிட்டான், இன்னும் நம்மளும் கட்டணும், அவன் கார் வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டே நம்மளை வாழாம நம்ம குறித்தான கர்மத்தால் என்ன நம்ம அடையிருக்கோம், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல தேவையில்லாத செலவுகளை குறைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம மன அமைதியோட வாழலாம்.